ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்யலாமா? அதுக்கு முன்னாடி இதோடைய நற்குணங்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். மூளை செயல்பாட்டிற்கு உதவுகிறது, சர்க்கரை நோய்க்கு நல்லது, கல்லீரலில் உள்ள நச்சுக்களை சரி செய்கிறது, தசைப்பிடிப்புக்கு நல்லது, நரம்புகளுக்கு சிறந்தது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், அதிக அளவு நார்ச்சத்து ஃபைபர் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு அரை கப் அரிசியிலும் 3 கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளது. இன்னும் நிறைய நற்குணங்கள் இருக்கு. இப்போ இந்த கஞ்சியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். 2 கைப்பிடி கவுனி அரிசி கழுவிட்டு நைட்டு ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் அந்த தண்ணியிலேயே எடுத்து அப்படியே வச்சுட்டு, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியும் மறுபடியும் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் லேசாக தான் சூடாகிருக்கு. அது கூடவே நம்ம அரைச்ச இந்த கவுனி அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இப்போ நம்ம நிறைய நேரம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் செய்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உடனே செய்யணும், ஆனால் உடனே செய்கிறது அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகாது இந்த அரிசி. அவ்வளோதான். ஒரு 4 ஹவராவது கண்டிப்பாக ஊறணும். ஊற வச்சு தான் செய்யணும். நான் ஒரு 1/4 ஹவர் இதை வேக வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்காக சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. இது குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் வச்சாலே போதும். அவ்வளோதான். இதை இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இது மோர், தேங்காய் பால் இந்த மாதிரி சேர்த்து கலக்கி குடிக்கலாம். நான் இதில் தேவையான அளவு இந்துப்பு தான் நான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நான் இதில் 1 கப்பு, அரை கப்பு தயிரில் நல்லா கலந்துட்டு பேலன்ஸு அரை கப்பு தண்ணி ஊற்றி 1 கப் ஆகிடுச்சா. இப்போ அதை இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. மோர் கலந்து குடித்தாலே நல்லது. இந்த வெயிலுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்கறத விட மோர் கலந்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க, இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியும் சைடிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சௌரியம், குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் 2 வேர்க்கலையை கூட கொடுங்களேன். தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குன்னு மறுபடியும் கேட்பாங்க. காலையில் டிஃபனையும் முடித்தாச்சு. பின்னாடியே மத்தியானம் லஞ்சையும் ரெடி பண்ணிடலான்னுட்டு பருப்பு ஊற வச்சுருக்கேன் நான். இது ரேஷன் பருப்பு தான், துவரம் பருப்பு. இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பருப்பு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சாச்சு. நான் சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி செஞ்சுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்லா எல்லா காயும், இதில் என்னென்ன காய் சேர்க்கணும்னு தோணுதோ எல்லா காயுமே சேர்த்துருங்க. இந்த காய் தான் அந்த காய் தான்ற வித்தியாசமே இல்லைப்பா. இப்படி கொடுத்தாதான் நம்ம பசங்களுக்கும் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா இது நல்லா இல்லை, அது சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 2 வதக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, கோவக்காய், நான் பீட்ரூட் கூட சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டு, முருங்கைக்கீரை இருந்தால் கூட ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கூட சேருங்களேன், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 வாட்டி வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதில் வெந்துடும். இதை நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோதான்.
தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து 2 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸு பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையானது எப்பயுமே 1க்கு 2 அரிசிக்கு தண்ணி வைப்போம். ஆனால் இந்த மாதிரி குழைவா செய்ய போகிற இந்த மாதிரி பொங்கல் இதுக்கெலாம் வந்து 1க்கு 3 வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து 1க்கு 3 வச்சுருக்கேன். எல்லாமே அரிசி பருப்பு எல்லா 2தோட மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இதில் அரிசியை கழுவி பச்சரிசி தான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். உப்பு இந்து உப்பு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஒன்று, பெரிய ஸ்பூனு சின்ன ஸ்பூனு இந்த மாதிரி இருக்கும். குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்தால் சாம்பார் சாதம் சும்மா மணக்க மணக்க தெருவே மணக்கும். இந்த வீட்டில் சாம்பார் சாதம்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சாம்பார் சாதம். வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் தட்டை வச்சு ரெடியாக உக்காந்தாச்சு. டைம் ஆயிடுச்சுல. நான் சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் தாங்க பொரிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம்.